பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைக்கும் கூட நம்ம தீர்க்கதரிசியினுடைய தன்மை என்ன, தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் என்ன, ஏன் ஒரு சிலரை மட்டும் கர்த்தர் தீர்க்கதரிசியா தெரிந்து கொண்டார் அப்படின்ற சில காரியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அதே போல தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்பார் அப்படின்றத ஒரு 3 காரியங்களை லைட்டா சொல்லிட்டு நான் போயிட்டேன். இன்னைக்கு அதை குறித்து கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்பார் அப்படின்னா, முதலாவதாக தரிசனம் அல்லது சொப்பனம், அதாவது விஷன் அண்ட் ட்ரீம்ஸ், அது மூலமாகவும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பேசுவாரு. அதாவது சத்தத்தை கேட்பாங்க. 2வதாக கர்த்தருடைய வார்த்தை நேரடியா வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? காதுல அந்த வார்த்தை விழுகும். அப்படி இல்ல அப்படின்னா, உள்ளத்துல ஒரு ஏவுதல் உருவாகும். இன்றைய நாட்கள்ல அந்த மாதிரி ஏவுதல் நம்ம உள்ளத்துல உருவாத நம்ம ஆவியானவர் நமக்கு உணர்த்துறத நம்ம உணர்ந்திருக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நேரடியா வெளிப்படும் அப்படின்றத நம்ம 2வது காரியமா பார்த்தோம். 3வதாக ஆண்டவர் சில இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அது நம்ம ஏசாயா, எரேமியா அந்த பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள் தான் நேத்து நான் ஒரே ஒரு இதை மட்டும் சொன்னேன். உலகத்தில் நடக்கிறத பார்க்க சொல்லுவாரு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, எரேமியா 18ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எரேமியாவை கர்த்தர் ஒரு குயவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க ஒரு காட்சிய பார்க்க சொல்வாரு. அப்ப எரேமியா பார்க்கும்போது களிமண் குயவன் கையில கெட்டு போயிருக்கும். அப்ப களிமண் தூ அந்த களிமண்ண குயவன் என்ன பண்ணுவாங்க, தூர போடாம வேறு பாத்திரமா வணையுறத நம்ம பார்க்க முடியும். உடனே கர்த்தர் சொல்லுவாரு, எரேமியா இந்த ஜனங்கள் என் கையில கெட்டு போயிட்டாங்க. திரும்ப வேறு பாத்திரமா நான் வணைய போறேன் அப்படின்ற செய்திய ஜனங்களுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஒரு காட்சிய பார்க்க சொல்லி அந்த காட்சிய போய் ஜனங்களுக்கு சொல்லுவாரு. 2வதாக பார்த்தோம்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, எசேக்கியேல்ல பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசிய எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு எடுத்துட்டு போவாரு. அப்ப எசேக்கியேல் நீ எதை பார்க்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உலர்ந்த எலும்புகளை பார்க்கிறேன் அப்படின்னு அப்ப எசேக்கியேல் சொல்லுவாரு. உடனே ஆண்டவர் கேட்பாரு, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்பாரு. ஆண்டவரே அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. உடனே அவர் சொல்லுவாரு, உன் வாயிலிருந்து தீர்க்கதரிசியா பேசு. உலர்ந்த எலும்புகளே உணர்வடையுங்கள் அப்படின்னு சொல்லு. நீ சொல்றபடியே நான் என்ன பண்ண போறேன், செய்ய போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே உலர்ந்த எலும்புகள் உயிரடைய பண்ண போறாரு. அப்படி சொன்ன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். அப்ப எசேக்கியேல் பேசுவாரு, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் காற்று திசை புல்ல இருந்தும் ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, பிரசன்னம் வந்தவுடன் எலும்புகள் எல்லாம் உணர்வடைந்துடும். அப்ப கர்த்தர் வெறும் வார்த்தையை சொல்லுவாரு, அதை எழுதுன்னு சொல்லுவாரு. அப்ப எசேக்கியேலே இது மாதிரி என் ஜனத்தை மீட்டுக்கொள்ள போறேன், அவங்க வாழ்க்கை நம்பிக்கை இல்லாம கிடைக்குது, there is no hope, அப்படியே நம்பிக்கை இல்ல, அப்ப அவர்களுக்கு எதிர்காலம் கிடையாது, எழுது, இந்த உலர்ந்த எலும்பு உயிரடைந்தது மாதிரி இந்த ஜனங்கள் உயிரடைய செய்வேன். அப்படி ஆண்டவர் காட்சிகளை காட்டி காட்டி பேசுறத நம்ம வேதத்துல படிக்கிறோம். அதே மாதிரி திருப்பி எரேமியாவை கர்த்தர் சொல்லுவாரு, எரேமியாவை நீ என்ன பார்க்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, பொங்குற பானையை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப உடனே அவர் சொல்லுவாரு, நீ சொல்வது சரிதான் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கலாம். அது 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்க்க முடியுது. இந்த தீர்க்கதரிசிகள் தேவனிடத்தில் இருந்தபடியால் தீர்க்கதரிசனங்கள்ல தீர்க்கதரிசன வரங்களை கற்றுக்கொள்றத நம்ம பார்க்க முடிகிறது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அவர்களுடைய தீர்க்கதரிசன வரங்கள் முன்னேறி செல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து எரேமியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் அப்படின்னு கேட்பாரு. அதற்கு அவர் வாதுவை மரத்தின் கிளையை காண்கிறேன் அப்படின்றது சொல்லுவாரு. அப்ப நீ கண்டது சரியே. அப்ப கர்த்தர் தீர்க்கதரிசிகளிடம் இந்த மாதிரி என்ன பண்றாரு, சில காரியங்களை கேட்டு அதை காமிச்சு கொடுத்து இதுபடி ஒரு உவமை போல என்ன பண்ணுவாரு, இத போய் நீ ஜனங்களிடத்துல சொல்லு, அல்லது நீ எழுது இத அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப தீர்க்கதரிசிகளிடம் கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி விதங்கள்ல பேசுறத நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் தீர்க்கதரிசிகளோடு எப்படி பேசுறாரு, தரிசனம் சொப்பனம் மூலம் பேசுறாரு. அடுத்து நேரடியா வார்த்தை, அதை காதுல கேட்கும் போதும் உள்ளத்துல தூண்டப்படும் போதும் பேசப்படுறாரு. அடுத்து 3வதாக நேரடியா அழைத்து சென்று பேசுறாரு. ஒரு பிளேஸ்ல போய் கொண்டு போய் வைத்து பேசுறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இப்படித்தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன பண்றாரு, தீர்க்கதரிசிகளிடம் பேசினாரு. இந்த தீர்க்கதரிசிகள் என்ன பண்ண மிக தைரியமாக கூட ராஜாவுக்கு நேராக பேசினார்கள்ன்றத நம்ம வேதத்துல தெரியும். இப்ப எலியா நின்று ஆகாப் ராஜா நேரா ஆஹ்
கேட்பாரு. நானா இஸ்ரவேலை கலங்க பண்றேன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறது நீ அல்லவோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்து ராஜாவை நோக்கி சொல்லுவாரு. அப்ப என்ன ஒரு தைரியமா யாருக்கும் பயப்படாம கர்த்தருடைய வார்த்தைய இவங்க சொன்னாங்க அப்படின்றத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இவர்கள் வந்து மிக தைரியமா யாருக்கும் பயப்படாமல் கரெக்டாக அதை பாவம் செய்யும்போதும் அவர்கள் நெறைய கண்டித்து உணர்த்துறத நம்ம பார்க்க முடியும். இப்ப தாவீது ராஜா பாவம் செய்யும்போது, அவருக்கு விரோதமா கண்டிப்பா அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு, அ அத வந்து கண்டித்து உணர்த்துறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப யாருக்கும் பயப்படாமல் கர்த்தருக்கு மட்டும் பயந்து, அவங்க வந்து அ தீர்க்கதரிசனம் சொல்றத நம்ம வேதத்துல பல இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். அதேபோல உயிர் போவதாக இருந்தாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க. எடுத்துக்காட்டாக நம்ம பார்த்தோம்னா, எரேமியா வந்து தீர்க்கதரிசிய கூட நம்ம அந்த எரேமியா புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அவர போய் என்ன பண்ணுவாங்க, அவருடைய சொந்த ஊர்க்காரங்களே என்ன பண்ணுவாங்க, அவர குழியில போடுவாங்க. குழியில போடுறது, கன்னத்துல அடிக்கிறது, இப்படி பல காரியங்கள வந்து செய்வாங்க. அப்ப கூட கர்த்தர் என்ன பண்ணுவார்ன்னா, எரேமியாவுக்கு ஆதரவாக அந்த ஜனத்துக்கு அநேக காரியங்கள அவரு செய்வாரு. அது நம்ம எரேமியா புத்தகத்துல படிக்க முடியுது. இப்ப இப்படி உயிர் போயிற நிலைமை. ஏன்னா, அவங்க வந்து பாவத்த கண்டித்து உணர்த்தும்போது, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, "நீ எங்களுக்கு விரோதமா பேசுறியே!" அப்படின்ற மாரி என்ன பண்ணுவாங்க, தீர்க்கதரிசியே அடிக்கிற நிலைமைக்கும், கொல்ற நிலைமைக்கும் உள்ளான காரியமா இருந்தது. அப்ப மிக ஒரு பயங்கரமான ஒரு ஊழியம் இந்த தீர்க்கதரிசன ஊழியம். இதற்கென்று கர்த்தர் வந்து தைரியமான மனிதர்கள தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, பயன்படுத்தினாரு. எல்லா தீர்க்கதரிசியும் மிகவும் ஈவன் சாகுறதுக்கு கூட அவங்க தயங்காதவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைய அப்படியே அது மக்களுக்கு உள்ளது உள்ளபடி சொல்லுகிற அநேக தீர்க்கதரிசிய நம்ம பார்க்க முடிகிறது. எவ்வளவோ உபத்திரவங்கள். ஆனாலும் அசையாத இருதயமுடையவர்களாய் தான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, தீர்க்கதரிசியா பயன்படுத்தினாரு. புதிய ஏற்பாட்டுல கூட ஒரு தீர்க்கதரிசி வந்தார். அவர்தான் யாரு அப்படின்னா யோவான். யோவான எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இப்ப பழைய ஏற்பாட்டுல ஏசாயா கூட அவரை குறித்து சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4, 5ல கூட அந்த வசனத்துல வந்து அவர் சொல்லுவாரு. எப்படி அவரை குறித்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம்" அப்படின்னு ஒரு சத்தம் உண்டாயிற்று அப்படி. அந்த சத்தம் யாரு அப்படின்னா, அதுதான் யாரு அப்படின்னா, அ அந்த சத்தம் தீர்க்கதரிசி யாருன்னா, தேவனுடைய சத்தமா சொல்லப்படுது. அப்ப அந்த சத்தத்த தான் யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அது தேவனுடைய சத்தம். அது தீர்க்கதரிசி யாரு அப்படின்னா, அது யோவான் தீர்க்கதரிசிய சொல்லுவாங்க. ஏன்னா, அவர் தான் வனாந்தரத்துல வாழுவாரு. அ அவர் தான் வந்து என்ன பண்ணுவாரு, நெறைய பேர எச்சரிக்கிறவரா சொல்லுவாரு. அவருடைய வார்த்தைகள்லாம் மிக பயங்கரமா இருக்கும். "விரியன் பாம்பு குட்டிகளே" அப்படின்லாம் அவர் வந்து எடுத்துரைக்கிறத நம்ம வேதத்துல பார்க்க முடிகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தைய இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையும், தேவனுடைய சத்தத்தையும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருகிறவர்களா இருப்பாங்க. அப்ப நம்ம இந்த ஒரு வாரமாக தீர்க்கதரிசி குறித்து நிறைய காரியங்கள நம்ம கத்துக்கொண்டோம். அந்த 5 நாள் அளவாக தீர்க்கதரிசினா யாரு? தீர்க்கதரிசனம் என்றால் என்ன? அப்படின்றதும், அ பல காரியங்கள நான் அந்த ஒரு வாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரத்திலிருந்து நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி அவரிடத்திலிருந்து என்னென்ன குணநலங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம ஏசாயா புத்தகத்திலிருந்தும் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.